எழும்பி பிரகாசிக்கிற ஒரு நேரத்தில் இருக்கிறோம். ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த உலகத்திலே மரண தருவாயிலே ஒருவன் போராடுகிறான் என்றால் அவனுக்குள்ளே ஒரு சின்ன அவனுடைய இருதயத்தில் ஒரு மாற்றத்தையும் ஒரு விசுவாசத்தையும் தேடுவார். நம் வாயிலிருந்து ஒரு வார்த்தை பிறக்காத அவனை சுகமாக்கி விட்டு விடலாம். ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று கூப்பிட்டு விடலாமா? ஆனால் அவன் நிலைமை அவனுக்கு அப்படி வராது. அவன் கூப்பிட்டுட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவன் வாயிலிருந்து வார்த்தை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவர் இறங்கி வந்துடுவார். ஏதாவது ஒரு வேலை நீ செய்ய மாட்டியான்னு அவர் பார்த்துட்டே இருப்பார். நீ விதை போட்ட மாட்டியா, இவனை அப்படியே வளர வச்சிடலாமே, இவன் எழும்பிட மாட்டானா, இவன் செயல்பற்ற மாட்டானா, இவனுடைய வாழ்க்கையில் இவன் தைரியமாக முன்னேறிட மாட்டானா, இவன் ஒரு ஸ்டெப்பு எடுத்து வச்சிட மாட்டானா, இவன் ஜாடியில் தண்ணியை ஊற்றிட மாட்டானா, இவன் கல்லை புரட்டி போட்டுற மாட்டானா, நம்ம இந்த தண்ணியும் திராட்சரசமாக மாற்றிடலாமே, ஓ இவன் உள்ள இருக்க லாசருவையும் வெளியே கொண்டு வந்துடலாமே. அவர் நம்மில் இருந்து ஒரு சின்ன எழுப்புதலை தான் அவர் பார்க்கிறார், ஒரு சின்ன அசைவை தான் பார்க்கிறார். அது கூட அவர் தான் நமக்கு செய்ய வேண்டாம். நிறைய நேரத்தில் சொல்லுவாங்களே, 5 வருஷமா நான் எந்த ஆசையுமே இல்லாமல் இருந்தேன், இப்போதான் நான் கொஞ்சம் முன்னேறணும்னு ஆசைப்படுறேன்னு. அதுவே அவர் தர்ற ஆசை தானே. செய்கையும் விருப்பத்தையும் அவர் தான் உண்டாக்குகிறார். அதனால என்ன கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீ ஒரு அடி எழுப்பினால் அவர் உன்னை 100 அடி உயர்த்துவதற்கு ரெடியாக இருக்கிறார். அதனால தான் நீங்க கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றை மட்டும் இந்த ஆண்டு ஐயோ போச்சு, ஐயோ முடிஞ்சிருச்சு, ஐயோ எல்லாம் போச்சு, ஐயோ என்ன, ஐயோ நான் வாழ்ந்தேன், ஐயோ நான் பேசி என்ன, ஐயோ நான் ஜெபித்து என்ன, ஐயோ சர்ச்சுக்கு வந்து என்ன, ஐயோ போய் என்ன, இல்ல இல்ல, உன் ஒளியாகி இயேசு உன்னை தேடி வந்தார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் இத்தனை கோடி மக்களுக்கும் கிடைக்காத ஒரு வெளிச்சம் உன்னை தேடி வந்திருக்கிறது. உன் வாழ்வை நடத்துவதற்கு வந்திருக்கிறது, உனக்கு பாதை காட்டுவதற்கு வந்திருக்கிறது, உன்னை கரம் பிடித்து நடத்துவதற்கு வந்திருக்கிறது. அன்றைக்கு ஏசாயா தீர்க்கன் இயேசு பிறப்பதற்கு முன்னாக நிறைய வார்த்தைகளை தீர்க்க தரிசனமாய் சொன்னது போல அந்த வெளிச்சம் எத்தனையோ பணக்காரர்களை தேடி போகவில்லை. நீ எழும்பு, நீதியை நான் பார்த்துக் கொள்கிறேன். நான் என் வாழ்க்கையில் அதை பார்த்திருக்கிறேன். ஒரு சின்ன விஷயத்தை நம்ம எடுத்து வைக்கிறதுக்கு பயமா இருக்கும். இத்தனை லட்சம் செலவாகுமே, ஐயோ இப்படி ஆயிருமே, ஐயோ நம்ம கிட்ட ஒண்ணு இல்லையே. அங்கிருந்து ஒரே ஒரு சத்தம், நீ எழும்பு, நீ எழும்புனா போதும், மீதியை நான் பார்த்துக் கொள்கிறேன். நான் சொல்றேன், நீ எழும்பி பிரகாசி, உன்னை பிரகாசிப்பிக்கிற ஆண்டவர் நான். அந்த வேலையை நான் பார்த்துக்கிறேன், நீ எழும்புற வேலையை மட்டும் பாரு. அவர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவன், அவர் நம்மை ஒரு ஸ்டாராக மாற்றுகிற தேவன், அவர் நம்மை நட்சத்திரங்களாக மாற்றுகிற தேவன். தெபோராள் என்பவள் தீர்க்க தரிசனம் மட்டும் தான் சொல்லுவாள், அவளுக்கு சண்டையிட தெரியாது. அவள் ஒரு நாள் பாராக் என்பவன் அவளிடத்தில் வந்து விட்டான். வந்தபோது அவள் சொல்லுகிறாள், பாராக்கே, யாபீனுடைய கையிலிருந்து கர்த்தர் உன்னை விடுதலையாக்குகிறார். அப்ப பாராக்கு திரு திரு முழிக்கிறான். அட இது என்னடா போச்சு, யாபீனுடைய கையில 900 ரதங்கள் இருக்கிறது, பீரங்கி டாங்கி மாதிரி 900 ரதம், இவங்கிட்ட கையில ஒரு கத்தி கூட இல்ல, என்னால் எப்படி முடியும், என்னால் இது முடியாது. அப்பொழுது தெபோராள் சொல்லுகிறார், நீ எழும்பி போ, அந்த கானானிய ராஜாவின் கையில் இருந்து கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். அவன் சொல்றான், எனக்கு பயமா இருக்கேன்னு. அப்ப பாராக்கு ஒரு வார்த்தை சொல்லுவான், தெபோராளக்கா என் கூட நீங்க வருவீங்களா? அந்த அம்மா தீர்க்கதரிசி, ஒரு அம்மா. பாராக்கையும் எழுப்புவதற்கு இன்றைக்கு இப்பகுதியிலிருந்து கர்த்தர் தெபோராள்களை தேடுகிறார். தெரியுமா, பாராக் என்கிற ஒரு யுத்த வீரனை எழுப்ப வேண்டுமானால், யாபீனை முறியடிக்கிறவனை எழுப்ப வேண்டுமானால் அங்கே ஒரு தெபோராள் தேவை. ஒரு பெரிய ஊழியரை எழுப்ப வேண்டுமானால் அங்கு ஒரு தெபோராள் தேவை. அவன் சொல்லுகிறான், தெபோராளே நீரும் என்னோடு வருவீர்கள், நான் எழும்புவேன். அவங்க 2 பேரும் எழும்பின போது தேசம் பாலைவனமாய் கிடந்தது, கிராமம் பாலைவனமாய் கிடந்தது, யாகேலின் காலத்தில் பாலைவனமாய் கிடந்தது, சம்காரின் காலத்தில் பாலைவனமாய் கிடந்தது. ஆனால் தெபோராளே நீ எழும்பும் வரைக்கும் தேசம் எல்லாம் பாலாய் கிடந்தன, நீ எழும்பினால் போதும். நியாயாதிபதிகள் புத்தகத்திலே 5ஆம் அதிகாரத்திலே அங்கே தெபோராள் ஒரு சங்கீதத்தை பாடும்போது
அங்கே தெபோராலே தன் வாயை திறந்து ஒரு வார்த்தை சொல்வார்கள். அங்கே 5:6 பார்த்தால், ஆனதாத்தின் குமாரனாகிய சம்காரின் நாட்களிலும் யாகேலின் நாட்களிலும் பெரும் பாதைகள் பாழாய் கிடந்தது, வழி நடக்கிறவர்கள் பக்க வழியாய் நடந்தார்கள். நிறைய வீடுகள் பாழாய் கிடக்கிறது, நிறைய குடும்பங்கள் வறுமையில் கிடக்கிறது. நிறைய சபைகள் பாழாய் கிடக்கிறது, நிறைய மிஷனரிகள் ஆரம்பித்தவைகள் பாழாய் கிடக்கிறது. எழும்ப வேண்டியவர்கள் எழும்பாமல் நாம் உறங்கிக் கொண்டிருக்கிறோம். வெளிச்சம் நம்மை தேடி வந்த பிறகும், இயேசு நம்மை தேடி வந்த பிறகும் நாம் எழும்பாமல் இருந்தால், அடுத்த வசனம் சொல்லுகிறார்கள், தெபோராளாகிய நான் எழும்பும் அளவும் இஸ்ரவேலிலே நான் தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போயின. இஸ்ரவேலின் கிராமங்கள் பாழாய் போயின. ஒரு IAS கிரேட்ல உள்ள ஒரு மனுஷன் தமிழ்நாட்டில் ஒரு கிராமத்துல போய் ஒரு ஊழியத்தை ஆரம்பிச்சாரு. அவருடைய வாழ்க்கையில தன் வேலையெல்லாம் போதும் என்று சொல்லி எழுப்பினார். என்ன நடந்தது தெரியுமா? 3 கிராம மக்கள் கலெக்டர் இடத்துல போய் சொன்னார்கள், இங்க 3 கிராமத்திலே ஒரு கிறிஸ்தவம் கூட இல்லை, ஆனா இவன் வந்து இங்க சபையை கட்டுறான், இவன் எதுக்கு இங்க சபை கட்டுகிறான், உடனடியாக இவன் கட்டுமானத்தை நிறுத்துங்கள். இன்றைக்கு நாம் தூங்கி கொண்டிருப்பதனால் சத்துரு எழும்பிக் கொண்டிருக்கிறான். தேசங்கள் பாலைவனமாய் மாறிக்கொண்டிருக்கின்றன. எழும்ப வேண்டியவனோ, உன்னை தேடி வந்த இயேசு, உன்னை தேடி வந்த வெளிச்சம், உன்னை தேடி வந்த ரட்சிப்பு, உன்னை தேடி வந்த நித்திய வாழ்வு, உன்னை தேடி வந்த சுகம், உன்னை தேடி வந்த வேலை, உன்னை தேடி வந்த இரக்கம், உன்னை தேடி வந்த தயவு, உன்னை தேடி வந்த அன்பு, உன்னை தேடி வந்த நித்திய வாழ்வு, இதையெல்லாம் மறந்து போய் என் இனம் பாழாய் கிடக்கும் போது யார் அதற்காக எழும்ப முடியும்? ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், உன்னை தேடி நான் வந்தேன். எதற்கு தெரியுமா? நீ எழும்ப வேண்டும், நான் உன்னை பிரகாசிக்க வேண்டும். அவள் சொல்லுகிறார், யாகேல் நல்லவன் தான், யாகேல் ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவன் தான், ஆனால் அவள் அல்ல, நீ எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவள் பெரிய ஆள் தான், அவள் விசேஷித்தவள் தான், உனக்கு எந்த விசேஷித்த கிருபையும் இல்லாமல் இருக்கிறார். ஆனால் நீ எழும்பு, நீ முயற்சி செய், நீ செயல்படு, உனக்கு நான் முன்னே இருக்கிறேன், உன்னை நான் பிரகாசிக்கிறேன் என்று சொல்லுகிறார். உன்னை நான் பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறேன், உன்னை நான் உதிப்பேன் என்று சொல்லுகிறார். ஒரு கைதட்டி தான் கர்த்தருக்கு மகிமை சொல்லலாமே. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எழும்ப விடாதபடி ஏதோ ஒரு வகையில செயல்பட்டு கொண்டே இருக்கிறான். பாராக்குக்கு பயம் வந்தது. பாராக்கான எனக்கு ஒரு விதத்துல அவன் பயம் வந்தாலும் அவன் தன் வீக்னஸை சொல்லுகிறான், எனக்கு பயமா இருக்கு, என் கூட வந்து நீங்க நின்றீங்கன்னா போதும்னு. அந்த தெபோராள் கூட வந்து நின்ற போது 900 ரதம் நினைத்து பாருங்கள், 900 ரதத்தை வைத்து ஒருவன் யுத்தம் செய்கிறான். நான் ஒன்றை சொல்லுகிறேன், அவர்களிடத்தில் ரதங்கள் இருக்கலாம், அவர்களிடத்தில் ஈட்டி இருக்கலாம், அவர்களிடத்தில் ராணுவம் இருக்கலாம். நம்முடைய கர்த்தர் சேனைகளின் பிதாவாய் இருக்கிறார், நம்முடைய கர்த்தர் சேனைகளின் கர்த்தராய் இருக்கிறார். அவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். அவருக்கு நிக்கிறதுக்கு ஒரு தாவீது வேணும், அவருக்கு நிக்கிறதுக்கு ஒரு யோசபாத் வேணும், அவருக்கு நிக்கிறதுக்கு ஒரு பாராக் வேணும், அவருக்கு நிக்கிறதுக்கு ஒரு சிம்சோன் வேணும். நீ அதுவா மாறு. ராத்திரியில் ஆண்டவர் அதான் கேட்கிற, என் சார்பா மட்டும் நீ நில்லு, நான் பாத்துக்கிறேன். ஆனா நீ ஏன் சார்பா நில்லு, நான் உனக்காக நான் பாத்துக்கிறேன். எஸ்தரை பாத்தீங்களா? வேலை வேணும், வேலை வேணும், அனாத அனாத அனாத, ஐயோ நான் அனாத, எனக்கு யாருமே இல்லை. வேலை கொடுத்தார், உயர்வுகளை கொடுத்தார், மேன்மைகளை கொடுத்தார். ஆனால் பதவி வந்த போதோ பயம் வருகிறது. பதவி வந்த போதோ காப்பாற்ற துடிக்கிறார். ஜனத்துக்கு உதவுவதற்கு தான் பதவி. வெளியே இருந்து மொர்தெகாய் ரெட்டு உடுத்தி கொண்டு சொல்கிறான், இப்பொழுது நீ எழும்பாவிட்டால், இப்பொழுது நீ எழும்பாவிட்டால் ஆண்டவர் இன்னொரு எஸ்தரை சில நிமிடங்களிலே உருவாக்குவார். ஆனால் நீயும் உன் தகப்பன் வீட்டாரும் அழிந்து போவீர்கள். நான் எழும்பினால் என் குடும்பமும் காப்பாற்றப்படும், என் ஜனமும் காப்பாற்றப்படும், என் தேசமும் காப்பாற்றப்படும், என் தேவ திட்டமும் காப்பாற்றப்படும். அவன் சொல்லி அனுப்பினான். உனக்கு ஒரு சேஃப் சோன்ல உட்கார்ந்து இருக்கியா? ஒரு சேஃப் சோன்குள்ள உட்கார்ந்து இருக்கியா? நல்ல சாப்பாடா, நல்ல தோழிகளா, நல்ல அரண்மனை சுகமா? என் ஜனத்தை நேரம் குறித்து விட்டார்கள், இப்பொழுது நீ எழும்பாவிட்டால் சொன்னா பாத்தீங்களா, நீயும் உன் தகப்பன் வீடு மட்டும் தான் சாவீர்கள். நீங்க நினைச்சு பாருங்க, அந்த சட்டம் கையெழுத்தான முதல்ல வெட்டப்படுறது எஸ்தர் தான், அடுத்துதான் மொர்தெகாய். அரண்மனைக்குள்ள இருந்து தான் தொடங்கும். ஆனால் அவள் எழும்பினாள். அவளுக்கு பயமா இருந்தது. முழங்கால் படியிட்டாள், 3 நாட்கள் ஜெபித்தாள். ஒரு கரு மேகம் மழையை கொண்டு வரும் என்று நினைத்த போது கர்த்தர் மேகத்தை கலைத்தார், அழிவை தடுத்தார்.
ஆமா, எவன் ஒருவன் பெரிய பெரிய 60 அடிக்கு மேல தூக்கு மரத்தை செய்தானோ அவனுக்கே தூக்கு மரத்தை கொடுத்தார். சட்டங்களை மாற்றினார், தேவ திட்டத்தை நிறைவேற்றினார். கையை தட்டுகிற. ஆமென். நான் இதையெல்லாம் வாசிக்கும் போது பெண்கள் எவ்வளவு விசேஷமானவர்களா இருந்திருக்கிறார்கள். நியாயாதிபதிகள் புஸ்தகத்திலே ஒரு தெபோராள், எஸ்தர் புஸ்தகத்திலே ஒரு எஸ்தர், இவர்கள் தான் பின்னாக ஒரு பெரிய செயல்பாடு. மொர்தெகாய்க்கு ஒரு லிமிட்டேஷன் இருந்துச்சு, எஸ்தருக்கு அது இல்லை. தைரியமாக உள்ளே போகலாம், தெபோராள் தைரியமாக செயல்படலாம். பெண்கள் எவ்வளவு விசேஷமானவர்களா இருந்திருக்கிறார். கர்த்தர் இன்றைக்கு அதைத்தான் நம்மிடத்தில் சொல்லுகிறார். ஏசாயா 52 அதிகாரம் 1 வசனத்திலே ஏசாயா தீர்க்கன் இதே காரியத்தை சொல்லும்போது சொல்லுகிறார், சபையே நீ எழும்ப வேண்டும் என்று சொல்கிறார். தூசியை உதறிவிட்டு எழும்பு. இன்னும் பாவத்திலும், இன்னும் உலகத்திலும், இன்னும் சினிமாவிலும், இன்னும் பரலோகத்தை குறித்து தெரியாமல், நித்தியத்தை குறித்து தெரியாமல், செத்து போன பிறகு தேவன் வைத்திருக்கிற மிகப்பெரிய நம்பிக்கையை தெரியாமல், இந்த உலக வாழ்க்கையை பெரிதென்று நம்பி பணத்தை உலகத்தையும் தேடி ஓடுகிற அவனை போல நீயும் தூசியோடு வாழாதே. தூசியை விட்டு எழுந்துரு. எருசலேமே வீட்டில் சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, நீ கடன்லையும் உலகத்திலையும் ஆசவாசங்களுக்காக உன் கழுத்துல நீனே கட்டு போட்டு வச்சிருக்கிறாயே, நீ அதை அவிழ்த்து விடு. உன்னை நீயே கட்டவிழ்த்து கட்டோடு இருக்கிறாயே, அதை அவிழ்த்து விடு. ஆண்டவர் என்ன சொன்னார்? நான் அவிழ்த்து விடுறேன்னு சொன்னாரா? நம்ம தானே போய் கழுத்து கொடுத்தோம், நம்ம தானே போய் மாட்டணும். அவனை மாதிரியே கடை வாங்குறது, அவனை மாதிரியே பொருளாசை, அவனை மாதிரியே பண ஆசை, அவனை மாதிரியே இட ஆசை, அவனை மாதிரியே தூசி. இது தூசிங்க. இந்த தூசியை நீ தட்டி விட்டு எழும்பாட்டா தேவன் உங்களை பிரகாசிக்க பண்ண முடியாது. அடுத்த வசனத்துல நீங்க பாருங்களேன், அவர் சொல்றாரு, நீ விலையின்றி மீட்கப்பட்ட, உன்னை என் ரத்தத்தினால மீட்டேன்னு சொல்ற. நீ விலையின்றி மீட்கப்பட்ட, பணமின்றி மீட்கப்பட்ட. அவருடைய விலையேற பெற்ற ரத்தத்தை கொடுத்து நம்மை மீட்டு இருக்கிறார். இதை உணர்ந்தவர்களாக, இந்த உலகம் எனக்கு ஒன்றுமில்லை, இந்த உலகம் எனக்கு ஒரு தூசியை போன்றது, இந்த உலகத்தின் காரியங்கள் எனக்கு நிரந்தரம் இல்லை என்பதை சொல்லி நாம் அதிலிருந்து என்ன செய்ய வேண்டுமா? அந்த 52:1 கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது தெரியுமா? நீ அப்படி எழும்பினால், சீயோன் அப்படி எழும்பினால், சபைக்குள்ளே விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இருக்கவே மாட்டான். சபை முழுவதும் பரிசுத்தமாயிரான். தெரியுமா உங்களுக்கு? ஒவ்வொரு ஆளும் நம்ம எழும்ப ஆரம்பிச்சோம்னா, ஒவ்வொரு ஆளையும் கர்த்தர் உயர்த்துகிறதை இன்னொருவன் பார்த்து, இவன் இயேசுவுக்காக எழும்பினால் இவனை கர்த்தர் பிரகாசித்து இருக்கிறார், இவன் மேல் அவருடைய மகிமை உதித்து இருக்கிறது, இவன் மேல் அவருடைய வல்லமை உதித்து இருக்கிறது, இவனை தேவனே நடத்துகிறார், இவனை போல் நாமும் கர்த்தருக்காக எழும்ப வேண்டும் என்று சொல்லி சபை அசுத்தத்திலிருந்து விடுபடும். சபையிலே விருத்த சேதனம் இல்லாதவன் இருக்க மாட்டான், சபையிலே அசுத்தன் இருக்க மாட்டான், பண ஆசை உள்ளவன் இருக்க மாட்டான். இங்கே எழும்ப வேண்டியவர்கள் எழும்பாமல், நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், இன்னும் தூசியோடு, ஜாதியோடு, பெருமையோடு, அசுத்தத்தோடு எதை நோக்கி வந்திருக்கிறீர்கள்? ஆண்டவர் ஒன்றை சொல்ல விரும்புகிறார். இந்த உலகத்தில் உங்களை காணும் போது அவரை காண்கிற அளவுக்கு உங்களை உயர்த்துவார். கைகளை தட்டுங்களேன். அல்லேலூயா. ஆமா, அவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? உலகம் வாழ்வதற்கு வழி இல்லாத ஒரு காலம் வரும், என் ஜனத்தின் மேல் நான் உதிப்பேன் என்று சொல்லுகிறார். சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுநாதர் பிறக்கிறதுக்கு முன்னே ஒருத்தன் வியாதியா இருக்கான். நான் சொல்றதை நல்லா நோட் பண்ணிக்கிறது. இயேசுநாதர் பெத்லகேம்ல பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஒருத்தன் வியாதியா இருக்கான். இயேசுநாதர் பிறக்கிறதுக்கு பல ஆண்டுகளுக்கு முன்னே வியாதியா இருக்கான். ஏறக்குறைய 38 வருஷம் வியாதி. இயேசுநாதர் 30 வயசுல அவனை வந்து பார்த்துட்டு பாருன்னு வச்சுக்கிறீங்களேன். என்ன, இயேசுநாதர் பிறக்கிறதுக்கு 8 வருஷத்துக்கு முன்னே வியாதி. ஆனால் இயேசுநாதர் வந்தபோது அவனை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? இனி நீ படுத்திருந்தது போதும், 38 ஆண்டுகள் நீ வாழ்ந்து படுத்திருந்தது போதும், இந்த வியாதியில நீ இருந்தது போதும், இந்த பாவத்துல நீ இருந்தது போதும், இனி நீ இப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, இனி நீ இப்படி இருக்க வேண்டிய. எனக்கு என்ன தெரியுமா ரொம்ப மேஜிக்கா இருக்கு, எழுந்து நடன்னு சொன்னப்போ ஒருத்தன் ட்ரை பண்ணான் பாத்தீங்களா? ட்ரை பண்ணான் பாத்தீங்களா? அவன் எலும்பி நட ட்ரை பண்ணும்போது அவன் எலும்புகளை பலப்படுத்தின ஒரு ஆண்டவர் அங்கே வந்தார். அல்லேலூயா. யோவான் 5 அதிகாரத்தில் 8 வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, அவனுக்கு ஆண்டவர் சொல்ற வார்த்தை உங்களுக்கு கேட்கும் போது, என்னையா எனக்கு முடியல பிரதர், எனக்கு கஷ்டம் பிரதர், என்னால வியாதி பிரதர், எனக்கு உபத்திரவம் பிரதர், எனக்கு நெருக்கம் பிரதர், என்னால முடியாது பிரதர், எனக்கு ரொம்ப வியாதி பிரதர். இயேசுநாதர் அப்படி சொல்லலையே, தன் நிலைமையை சொல்லலையே. ஆண்டவரே, எழுந்து நடக்க முடிஞ்சாதான் நான் நடந்துருவேனே,
ஆண்டவர் சொன்னார், 38 வருஷம் நீ படுத்தது போதும், நீ நடந்து உன் ஊரில் போய் சொல்லு, இயேசு ஒருவர் என்னை சுகமாக்கினார். நல்லா கை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்களேன். அடுத்த வசனத்தில் பாருங்களேன். ஆமாம், உடனே எல்லாம் பக்கத்தில் இருக்கால பார்த்து சொல்லுங்க, உடனே. என்னவா? ஆமாம், ரொம்ப நேரம் இல்லை, மாத்திரை போட்டு அரை மணி நேரம் இல்லை, மாத்திரை போட்டு 3/4 மணி நேரம் இல்லை, மாத்திரை போட்டு 10 நிமிஷத்தில் சரியாயிரும் இல்லை, உடனே. நல்லா சத்தமா 3 தடவை சொல்லுங்க, உடனே உடனே உடனே. இப்பவே கர்த்தர் நிறைய பேரை சுகமாக்குறாரு. ஆனால் அதுதான் அந்த விருப்பம் தான், அந்த விருப்பம் தான். ஐயோ சாகுறேனே இல்லை, உடனே அந்த மனுஷன் சுஷ்டமாயி 38 வருஷம் அப்போ எதை படுத்து கிடந்தானோ இன்னைக்கு முறை அதை தூக்கிட்டு நடக்க ஆரம்பித்தானே. அல்லேலூயா. ஆண்டவர் வியாதியோடு ஒருவன் இருப்பதை விரும்புவதில்லை, வேதனையோடு இருப்பதை விரும்புவதில்லை, துன்பத்தோடு இருப்பதை விரும்புவதில்லை, யாபினிடத்தில் அடிமையா இருப்பதை விரும்புவதில்லை, ஆமானிடத்தில் சிக்கி தவிப்பதை விரும்புவதில்லை, வியாதிகளோடு பல ஆண்டுகள் இருப்பதை அவர் விரும்புவதில்லை. சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். அவர் நமக்கு வழிகாட்டி. நான் ஒன்று சொல்லுவேன், பக்கத்தில் இருக்க ஆளை பார்த்து சொல்லுங்க, இயேசு நமக்கு லைட் ஹவுஸ். சொல்லுங்க, இயேசு நமக்கு லைட் ஹவுஸ். லைட் ஹவுஸ்னா தெரியுமா? கப்பல் பல கிலோமீட்டருக்கு பின்னாடி நிற்கும் போது அந்த ஒரே ஒரு வெளிச்சம் தெரிஞ்சிருச்சுன்னா துறைமுகம் வரப்போகுதுன்னு அர்த்தம். நமக்கு ஒரு துறைமுகத்தை நம்மை பிரகாசிப்பிக்கிறவர், நம்மை பிரகாசிப்பிக்கிறவர், நம்மை பிரகாசிப்பிக்கிறவர், அவர் நம்மை பிரகாசிப்பிக்கிறவர். எத்தனை பணத்தை கொடுத்து நம்ம சைன் ஆக முடியாது, அவர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவன். அந்த இருள் உலகத்தை மூடும் போது கர்த்தர் ஜனத்தை பாத்தீங்களா? நான் நினைக்கிறேன் இந்த ஆராதனையில இந்த கூட்டத்தில் எவர் எவர் கண்ணீரில் வந்திருக்கிறீங்களோ அவர்களை தொட இயேசுவாகிய வெளிச்சம் இங்கு வந்திருக்கிறது. இனி உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இருளை மாற்றி உன்னை கர்த்தர் மகிமையாய் மாற்றுவார். நீ விசுவாசித்தால் இப்பொழுதே உன்னை ஆசீர்வதிப்பார். நான் ஏன் சொன்ன தெரியுமா? ஒரு வீட்டுல இயேசுநாதர் கூட்டம் நடத்திட்டு இருக்காரு. அது ஒரு ஓய்வு நாள் கூட்டம். அவர் எல்லாரும் பாட்டு பாடுறாங்க, எல்லாரும் துதிக்கிறாங்க. ஆண்டவருக்கு ஒரு ஹாப்பி தான், சந்தோஷம்தான். ஆனால் 18 வருஷமா முதுகுல ஒரு கூணு விழுந்தது. அந்த அம்மா நல்லா கை தட்டுதுங்க, நல்லா பாட்டு பாடுது. ஆனால் பார்த்துட்டு அட படுபாவி, ஆபிரகாமனுடைய குமாரத்தி 18 வருஷமா இப்படி தலை குனிஞ்சு வானத்தை பார்க்க முடியாம இப்படி இருக்காளே. எனக்கு அப்போ இயேசுநாதரை எப்படி தோணுச்சு தெரியுமா? எத்தனை பேர் கை தட்டினாங்க, எத்தனை பேர் பாட்டு பாடினாங்க. அவர் ஒருத்தர் பாதிக்கப்பட்டவனை தானே பார்த்தாரு. அவர் அப்படித்தான் பார்ப்பாரு. அவர் வெளிச்சத்தின் தேவன, அவர் இருளை வெளிச்சமாக்குகிறவர், அவர் இருள் இருக்கிற ஸ்தலத்தை வெளிச்சமாய் மாற்றுகிறவர். அதம்மா எப்படி வந்திருப்பாங்க? 18 வருஷம் வியாதி. நான் சில நேரங்களில் வேதத்தை படிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் வந்து போகிற வியாதிகள், அடிக்கடி அலையா விருந்தாளிகள் போல் நம்மை நெருக்குகிற வியாதிகள், நம்மை கண்ணீர் வரவழைக்கிற வியாதிகள், நம்மை வேதனைப்படுத்துகிற வியாதிகள், இதெல்லாம் பார்க்கும்போது ஆண்டவருக்கு இது தெரியாமலா இருக்கிறது. அந்த அம்மாவிடத்தில் ஆண்டவர் சொன்னார், இயேசு உன்னை தேவன் உன்னை குணமாக்குறாருன்னு சொன்னோடனே அவ எழும்பி அப்படி பார்த்து கர்த்தரை மகிமைப்படுத்திட்டே வீட்டுக்கு போயிட்டாயா. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், உங்கள் மேல் கரிசனை உள்ள ஒரு ஆண்டவர். அதுதான் தெபோராளா இருந்தாலும் நீ போய் யுத்த களத்தில் நில், தேசம் பாலாய் கிடக்கிறதை நான் மாற்றுகிறேன் என்று சொல்லுகிறார். நீ ராஜாவினிடத்தில் போ, நான் பார்த்துக் கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறார். நீ 18 வருஷம் வியாதி, நான் பாட்டி படுத்துக்கிறேன், நீங்க சர்ச்சுக்கு போயிட்டு வாங்க. பாட்டி 18 வருஷமா முடியாம இருக்கேன், நீங்க 2 பேரும் போய் பாட்டிக்காக ஸ்தோத்திரம் படி படுத்துட்டு வாங்க. ஸ்தோத்திர படி இல்லை, 18 வருஷம் வியாதி தான், ஊர்ந்து ஊர்ந்து தான் வரேன். என் தேவன் பார்த்தார், மகளே, ஆபிரகாமின் மகளே, நீ இனியுமா இந்த வியாதியோடு கஷ்டத்தோடு இந்த ராத்திரியில வந்திருக்கிறீங்களா? பலவீனத்தோடு வந்திருக்கீங்களா? உங்களை சுகத்தோடு அனுப்புகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவருடைய கைகளும் உங்களுக்காக காயப்பட்டது, உன்னை எழும்பி பிரகாசிக்கப்பட்ட. அல்லேலூயா. யோவான் இந்த ஒளியோடு நடமாடினார், யோவான் இந்த ஒளியோடு பேசினார். நான் சீக்கிரமாகவே முடித்து விடுகிறேன், 3:15 முடிச்சுறேன். நான் முழுசா உள்ளே போகல, உள்ள போகாம நம்ம வெளியே பைபாஸ்ல போய் அவங்கள முடிச்சுட்டு அடுத்த வாரம் சந்திப்போம். என்ன கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை, அந்த தொடக்க உரை மட்டும் சொல்லிவிட்டு போகிறேன். ஆதியிலே வார்த்தை இருந்தது,
அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அது எப்படி தெரியுமா? வெளிச்சம் உண்டா கடவுதுன்னு பிதா சொல்லும்போது, அந்த வெளிச்சம் உண்டா கடவுதுன்னு பிதா சொல்லும்போது வாயிலிருந்து வார்த்தை வரும்ல, அந்த வார்த்தை தான் நம்ம இயேசு. அல்லேலூயா. இப்ப கூட சுகம் உண்டா கடவுதுன்னு சொன்னா அங்க இருக்கிறவங்களுக்கு சுகம் கொடுப்பாரு, நீண்ட கால வியாதிகளை மாற்றுவாரு. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை கடவுளா இருந்தது. அவர் கிறிஸ்துமஸுக்கு பிறந்தவர் இல்லை மகனே, அவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவர் இல்லை மக்களே. அவர் ஆதியிலே கடவுளோடு இருந்தார். வசனம் புரியுதா? அவர் ஆதியிலே கடவுளோடு இருந்தார். உங்க மொழிபெயர்ப்புக்கு வர்றேன். அவர் அன்றைக்கு இருந்தார். அவர் உங்களுக்காக பிறந்ததுதான் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாக. அடுத்த வசனத்தை பாருங்கள், 3வது வசனம். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதென்றும் அவராலே அல்லாமல் என் இயேசு பெரியவர், அவரால் உண்டானது. இன்னைக்கு உங்க சரீரத்தில் ஏதேனும் பாதிப்பு உண்டானால், இயேசுவே என்னை சுகமாக்கும் என்று ஒரு வார்த்தை சொல்லி பாருங்கள். அதுதானே வராது, அதுதானே வராது. 80 வயசாகும்போது ஒருத்தர் சொல்றான், 80 வயசாகும்போது சொல்றான், அதே பலன், அதே கண், அதே பலன், அதே கை, நாங்கள் எளிதாய் தேசத்தை சுதந்திரிப்போம். ஆமாம், அதோடு நின்றுட்டானா? ஆமாம், ஏதோ காலைப்பு சொல்கிறாரு, உங்களுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, கொடுக்குறத வாங்கிட்டு போங்கன்னு. நான் எழுந்து போவேன், மலைகளுக்கு போவேன், நான் யுத்தம் பண்ணுவேன், கர்த்தர் எனக்கு அந்த தேசத்தை கொடுப்பார். அதுதான் சொல்கிறேன், அந்த விசுவாசம் தான். நாம் யார் மேலே விசுவாசத்தை கட்டுறோம்? நம்ம பலத்து மேலேயே கட்டுறோம்? நாம் நம்பி இருக்கிற ஆண்டவர் சகலத்தையும் உண்டாக்கினவர். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நாம் நம்பி இருக்கிற ஆண்டவர் இல்லாதவைகளை இருக்கிறவனமாய் அழைக்கிறவர். 80 வயசுல குழந்தை இல்லாதவனை பார்த்து ஜாதிகளுக்கு அப்பான்னு கூப்பிட்ட தெய்வம் நம்முடைய தெய்வம், ஜாதிகளுக்கு தகப்பன். அவர் அன்றைக்கு அவனை பார்த்து பேர் வைத்தார், நீ ஜாதிகளுக்கு தகப்பன். அவங்களுக்கு ஆச்சரியமா இருந்திருக்கலாம், குழந்தையே இல்லை, சந்ததியே இல்லை, இப்படி ஒரு பேர் வச்சுட்டு போறாருன்னு. அவர் அப்படித்தான் பேசுவார். அவர் பேசுவதை நீங்கள் பேசினால் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். 4வது வசனத்தை நீங்கள் பாருங்கள் பிரியமானவர்களே. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. இதுதான் ஏசாயா 60:1. அந்த ஒளிதான் எப்படி வார்த்தையா இருந்தது, அற்புதமா இருந்தது, ஒளியா மாறினது. 5வது வசனத்தை பாருங்கள். அந்த ஒளி இருளிலே பிரகாசித்தது. 33 வருஷம் இந்த பூமியில இருந்தார். ஒரு இருளோ பணமோ பொருளோ அதிகாரமோ அவரை தொட்ட முடியலையே. ஆமா, ஆட்சியில் வந்து உட்காருங்க, எத்துக்கும் தொட முடியல. தீர்க்கமா வந்தார், வெளிச்சமா இருந்தார், வெளிச்சம் காண்பித்தார். அவர் போய் படகுல நின்றா பேதுருக்கு வெளிச்சம், அவர் போய் இன்னொரு படகுல நின்றா செபுலோனின் குமாரனாகிய யோவானுக்கு யாக்கோபுக்கு வெளிச்சம், அவர் ஆபீஸுக்குள்ள போனா மத்தேயுக்கு வெளிச்சம், அவர் எங்க போனாலும் உலகத்துக்கே வெளிச்சம். அதான் சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஒளியானது இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க காலேஜுக்கு போன உடனே வேற மாதிரி மாறிடுறான், வேலை ஸ்தலத்துக்கு நைட்டு போனா வேற மாதிரி மாறிடுறான். அதான் சொல்றாரு, நீ அதுல இருந்து எழும்பணும். இன்றைக்கு அருமையான தேவ ஊழியர் அவருடைய பிரசங்கத்தில் சொன்னார், அவருடைய யூனிவர்சிட்டி பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்டு சர்ச்சில் ஜோம் பண்ணும்போது ஒவ்வொரு பிள்ளைங்கள்ட்ட சாட்சி கேட்கும் போது சொன்னாங்களாம், எங்களுடைய யூனிவர்சிட்டியில் 20 பிள்ளைங்க கன்சீவாக இருக்காங்க. எங்கள் யூனிவர்சிட்டியில் ஒரு 50 பேர்கிட்ட கஞ்சா அடிப்பான், கஞ்சா அடிக்கலைன்னா ஒன்றும் தெரியாத பையன் சொல்லி எங்களை ஒதுக்கி வச்சுட்டாங்க. நாம் வாழ்கிற இந்த பூமி எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். நம்முடைய கல்லூரி வாழ்க்கைகள் எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். நீ அவைகளிலிருந்து தனித்து வர வேண்டியது அவசியம். ஏனென்றால் உன்னை பிரகாசிக்க கர்த்தருடைய கண்கள் தேடிக்கொண்டே இருக்கிறது. அதுதான் யோவானிலே சொல்ல விரும்புகிறார். யோவான் 9, 10, 12 வசனங்களை வாசித்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அதே 1ஆம் அதிகாரம் 9. உலகத்திலே வந்து நீங்க யாரா வேணாலும் இருக்கலாம். ஆமா, நான் படிச்ச படிப்பாளி இல்லை பிரதர், எனக்கு வயசாயிருச்சு, நீ யாரா வேணாலும் இருக்கலாம். எந்த மனுஷனையும் அந்த ஒளி பிரகாசிப்பிக்கும், எந்த மனுஷனையும் அந்த ஒளி சைனிங் ஆக்கும். நீ இயேசுவே எனக்குள்ளே நீர் வாரும் என்று கூப்பிட்டால் அந்த ஒளியை உன்னை சரியாக நடத்தும். ஆமா, எனக்கு படிப்பறிவு இல்லாம இருக்கலாம், நான் ஏதோ ஒரு மதத்துல பிறந்திருக்கலாம், நான் ஏதோ ஒரு மனுஷனா பிறந்திருக்கலாம், நான் ஒரு மிருகத்தை போல வாழலாம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி, ஆமா அதுதான் இயேசு. எந்த மனுஷனையும் உண்மையா விசுவாசிச்சா அது யாரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் அவரை நம்பி கைப்பிடிச்சு எந்திரிச்சுட்டானா அவனை பிரகாசிச்சிருவாரு. அவரை நம்பி அவன் இறங்கிட்டானா அவனை பிரகாசிச்சிருவாரு. அவனுக்கு படிப்பறிவு இருக்கா, அவனுக்கு ஞானம் இருக்கா, அவனுக்கு என்ன இருக்கு அதெல்லாம் தெரியாது.
எந்த மனுஷனை 10வது வசனத்தில் பாருங்க, அவர் உலகத்தில் இருந்தார், உலகமோ அவர் மூலமாய் உண்டாயிற்று. எவ்வளோ அநியாயம் பாருங்க. நீங்கள் ஒரு வீட்டில் போய் உட்காந்துருக்கீங்க, வீடே இன்னொருத்தனோடது, ஆனால் அந்த வீட்டு ஓனரே உங்களுக்கு தெரியலனா, உலகமே அவரோடது, ஆனால் உலகமும் அவரை அறியவில்லை. நம்ம சொல்ல உண்மையான தெய்வத்தை அறியறதுக்கு ஒரு பாக்கியம் கொடுத்ததுக்காக ஒரு கையை நல்லா தட்டிருக்கல. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. ஆமாம், 12வது வசனத்தை போடுங்க. ஆமாம், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசி. இதை கூட முடிக்கிறேன். விசுவாசம் உள்ளவர்களா அந்த ஒளியை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, உண்மையான ஒளியாகி இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ. பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடிச்சி தூங்கினாலும் சொல்லுங்க, உங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்காரு. சொல்லுங்க, என்ன கொடுத்துருக்காரு? என்ன கொடுத்துருக்காரு? ஆமாம், ஒரு விசுவாசிக்கு எதன் மேலாம் அதிகாரம் தெரியுமா? சாவின் மேல அதிகாரம், வியாதியின் மேல அதிகாரம், மரணத்தின் மேல் அதிகாரம், பிசாசின் மேல் அதிகாரம், பில்லி சூனியங்களின் மேல் அதிகாரம், எல்லாவற்றின் மேல் உனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. கையை நல்லா தட்டுங்கள. அல்லேலூயா. ஆமா, ரட்சிக்கப்பட்ட உடனே வாங்கிட்டு போய் அந்த சாவியை வீட்டுக்குள்ள வச்சதுதான். அவ்வளவுதான், முடிஞ்சு. பேய் துரத்துது, ஐயோ அவன் துரத்துறான், ஐயோ இவன் துரத்துறான், ஐயோ அவன் அப்படி பார்க்கறான், ஐயோ இவன் எப்படி பார்க்கறான். உண்மையாகவே நீ அந்த ஒளியை உன் இதயத்தில் ஏற்றுக்கொண்டால், நீ அந்த ஒளியை நம்பினால், எழும்பினால், அவரை நம்பி விசுவாசித்தால், அவரை நம்பி கரம் பிடித்தால், அவர் ஒரு கலங்கரை விளக்கமாய் இருப்பார். அந்த வெளிச்சத்திலே நான் நடந்தால் அவர் போய் இருக்கிற ராஜ்யத்திலே உன்னை கொண்டு போய் சேர்ப்பார். இடைப்பட்ட பகுதியில் எந்த அதிகாரமும், எந்த துர்வல்லமைகளும், எந்த பிரச்சனைகளும், எந்த காரியங்களும் உங்களை தொடாம கண்மணி போல காப்பாரு. எனக்கு நிறைய பேர் சின்ன பிரச்சனை வந்தவன அவன் செய்வன வச்சிருப்பானோ, அவன் மேல ஏதோ திருஷ்டி பட்டுருச்சோ, ஏதோ அவன் அப்படி பண்ணிட்டானோ. அதிகாரம் உள்ளவர்களை போல இயேசு வேத பாரகர்கள் போல் பிரசங்கியாமல் அதிகாரம் உள்ளவராய் பிரசங்கித்தார். அவர் பிரசங்கித்ததை பார்த்து இது முதல் பிரசங்கம், ஆச்சரியப்பட்டார். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இவர்களெல்லாம் பார்த்தால் நமக்கு ஒரு முறைதான் சாவு, முடிந்தால் அவரிடத்தில் வாழ்வு. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. அந்த ஒளி யார் சொல்லுங்க? இயேசு. இயேசு உனக்கு தான் கிடைச்சிருக்காரு, வேற யாருக்கும் கிடைக்கல. அந்த ஒளி உண்மையில் தான் இருக்கிறது. அதனால தான் இந்த ராமநாதபுரத்தில் இயேசுவை காமிக்கணும்னா உங்களை தான் காமிப்பாரு. நீங்கள் தான் மகிமை. அதனால தான் சொல்கிறேன், இந்த உலகமே இருளில் போனாலும் உங்களை கர்த்தர் வெளிச்சமாக நடத்துவார், உங்களை ஒரு பிரகாசிப்பார். இந்த வசனத்தின்படி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கட்டமைங்க. நான் விசுவாசிக்கிறவர் என்னை நடத்துவார், என் கையில் அதிகாரம் கொடுத்துருக்கிறாரு. அவன் வீட்டில் இவ்வளோ பெரிய வீட்டை கட்டிட்டு ஒன்று நாக்கு தள்ளுன மாதிரி தொங்க போட்டால் தான் அவனுக்கு நம்பிக்கை. நம்ம வீட்டை சுற்றிலும் தூதர்களை அவர் வைத்திருக்கிறாரு, நம்புறவங்க. அல்லேலூயா. அதனால சொல்றேன், இப்ப தூங்குனவங்களுக்கு சேர்த்து சொல்றேன், ஒரு தீர்மானத்தோடு போங்க. என்னால எவ்வளவு நான் பார்த்துட்டேன். உண்மையிலே இந்த ஊழியத்தினுடைய தொடக்கத்துல 1 லட்சம் ரூபாயை வச்சு இந்த ஆலயத்தை கட்டும் போது நான் செய்தது என்ன? கட்டத்தான் தொடங்கினேன். இது முடிக்கும் போது 1 கோடிக்கு பக்கத்துல வந்தது. யார் தந்தால்? தொடங்கினோம், அவர் தந்தார். தெரியுதா? ஆமா, வச்சுக்கிட்டே இருந்தா பீரோல 1 லட்சம் 10 வருஷம் ஆனாலும் என்ன லட்சமா தான் இருக்கும், 20 வருஷம் ஆனாலும் 1 லட்சமா தான் இருக்கும். அது யாராது? அது 1 லட்சமா தான் இருக்கும். நான் நினைத்தேன், எங்கிருந்து வரும்? கிழக்கை உடைப்பார், மேற்கை உடைப்பார், அநேகருடைய தூக்கத்தை கெடுப்பார், அநேகரை ஆண்டவர் சும்மா இருக்க விட மாட்டார். என்னிடத்தில் சொன்னார், நீ சும்மா இருந்தால் 1 வருஷம் வீணா போய்விடும், நீ எழும்பு, நான் உன்னை பிரகாசிக்கிறேன். ஒரு நல்ல தேவன் இருக்கிறாரு. இன்னைக்கு யார் தெபோராலா போறீங்க, இன்னைக்கு யார் எஸ்தரா போறீங்க, இன்னைக்கு யார் 38 வருஷம் வியாதி 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 வியாதி, போதும் என்னை பிரகாசிப்பிக்கிற ஆண்டவர். I am the light of the world அப்படின்னு சொல்லுங்க. நான் உலகத்துக்கு வெளிச்சம், நான் தான் அந்த உலகத்துக்கு வெளிச்சம், நான் தான் ஒளி. ஏன்னா அவரே எனக்குள்ள வந்துட்டாரு. அந்த நம்பிக்கையோட போங்க. பணம் இருக்கா? இயேசு இருக்கிறாரு. ஆமா, வாழ்க்கை இருக்கா? இயேசு இருக்கிறாரு. ஆமா, நம்பிக்கை இருக்கா? இயேசு இருக்கிறாரு. எப்பயும் ஏதாவது பிரச்சனையா இயேசுவேன்னு மட்டும் கூப்பிடுங்க. ஆமா, இந்த நிறைய பேரு, இந்த சின்ன பிள்ளைங்க பார்த்துருக்கீங்கன்னா தெரியும், ஒரு 8வது 9வது படிக்கும்போது திடீர்னு அப்படி அடிதடி சண்டை வந்துடும். வந்தவன தோத்து போயிடும். தோத்து போய் சட்டையெல்லாம் கிழிஞ்சவன இரு எங்க அப்பாவை கூட்டிட்டு வரேன்னு. ஆனா ஒரு விசுவாசி கூட அப்பாவை கூட்டிட்டு போக மாட்டேங்குது. இயேசுவேன்னு கூப்பிட்டு பாரு, கர்த்தர் உனக்கா யுத்தம்
அற்புதம் பண்ணுவார். நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஆமா, ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. என்னை சும்மாவே வச்சிருக்கான் பாரு என் பிள்ளை. பிரச்சனை நேரத்துல ஆமா, எங்க இருந்தாலும் சரி, ஆஸ்பத்திரியில இருந்தாலும் சரி, வியாதியில இருந்தாலும் சரி, தனிமையில இருந்தாலும் சரி, சோதனையில இருந்தாலும் சரி, வேதனையில இருந்தாலும் சரி, எனக்கு கேட்டா ஒரே ஒரு சத்தம், இயேசுவே என்னை காப்பாத்துங்க ஆண்டவரே. துஷ்டன் உன் வழியா வரமாட்டான். ராமன் சொல்லுங்களேன். ஆமா, அவங்கிட்ட வந்தான்னா பிரச்சனை நினைச்சிட்டு ஓடிடுவான். ஏன் தெரியுமா? ஒளி வந்தது, எழும்பி பிரகாசி, கர்த்தரின் மகிமை உண்மையில. ஆமா, ஒருவேளை இந்த வருஷம் மறுபடியும் இருள் மூடினாலும் நீங்கள் கவலைப்படாதீர்கள். உலகம் தூங்குகிற நேரம், உலகம் பயப்படுகிற நேரம், நீ எழும்பி ஓடுகிற நேரமா இருக்க வேண்டும். உலகம் பயந்து வருகிற ஆபத்துக்களுக்கு பயந்து இருந்தால் அதுதான் சரியான நேரம். நாம் முன்னேறுகிற நேரம், நாம் செயல்படுகிற நேரம். அதனால இன்னைக்கு எல்லாரும் எழும்பி நின்று சொல்ல போறோம், நான் எழும்பி பிரகாசிக்கிற ஆண்டவரே. நீ எழும்ப 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 கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க ஆரம்பித்து விடுவார். நீ எழும்பி பிரகாசிக்கும் போது அவருடைய மகிமை உன்னை மூட ஆரம்பிக்கும். அவரே உனக்கு நித்திய வெளிச்சம், அவரே உனக்கு நித்திய வெளிச்சம். எல்லாம் சத்தமா சொல்லுங்க, இயேசு எனக்கு வெளிச்சம். ஹல்லேலூயா. இயேசுதான் நீதியின் கதிரவர், எனக்காக உதயமானார் உலகத்திலே. இயேசுதான் நீதியின் கதிரவர், ஆமென். அவர் எனக்காக உதயமானார் உலகத்திலே. ஆமென். நம்பி வா, வெளிச்சம் தேடி வா. நம்பி வா, வெளிச்சம் தேடி வா. துக்க நாட்கள் முடியட்டும். 2005 முடியட்டும். முடிந்தது 2026 துக்க நாட்கள், இது வெற்றி நாட்கள், முடிந்தது இது மகிமை நாட்கள். துன்பமா துயரமா வெளிச்சம் உதிக்கிற நாள். ஏற்பட்ட உடை போன்றதமா. ஹல்லேலூயா. துன்பமா துயரமா ஆண்டவரே, அது கண்ணீர் பட்ட உடை போன்றதமா. உன் துக்கங்கள் இயேசு ஏற்றுக்கொண்டார். உன் துக்கங்கள் இயேசு சுமந்து கொண்டார். உன் பிணிகள் எல்லாம் மக்களை சுமந்தா எழுப்ப முடியாது. போதும் போதும் விட்டு. சுமந்து கொண்டார். இயேசுவே, உன் பிணிகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டார். நீ சுமக்க இனி தேவையில்லை, நீ சுமக்க இனி தேவையில்லை. ஒரு சுகவாழ்வு இந்நாளில் துணித்தது, ஒரு சுகவாழ்வு இந்நாளில் துணித்தது. துன்பமா thank you அப்பா. உயரமா நன்றி அப்பா. எழுப்புறோம். என்ன முடிக்குமோ செய்றோம். துன்பமா துயரமா அது கண்ணீர் பட்ட உடை போன்றதமா. ஒரே ஒரு 2 நிமிஷம் உங்களுக்கு தரேன். ஆண்டவர்ட்ட என்ன சொல்லுங்க தெரியுமா? இந்த வருஷம் என்னால என்ன முடியுமோ அதை செய்யறேன், மீதியை நீங்க பாத்துக்கிறீங்க ஆண்டவரே. கையை நல்ல மேல உயர்த்தி சொல்லுங்க. உன்னால படிக்க முடிஞ்சா படி, வெற்றி அவர் கையில இருந்து வரும். உன்னால என்ன செய்ய முடியுமோ செய்ய, தொழில் செய்ய முடியுமா, எதுவும் ஜெபம் பண்ண முடியுமா, சுவிசேஷம் சொல்ல முடியுமா. சும்மா மட்டும் இருக்காத மகளே, சோம்பலா மட்டும் இருக்காத மகளே. நீ எழும்ப வேண்டிய நேரம், உன்னை தேடி ஒளி வந்திருக்கிறது. நீ ஓட வேண்டிய நேரம். உனக்கு நிறைய அணிகலன்களை தருவார். ஓ, உன்னை கொண்டு கர்த்தர் செயலாற்றுவார். உன்னை ஆண்டவர் மகிமையாய் மாற்றுவார். உன்னை அவமானமா உலகம் பார்க்க விட மாட்டார். உன்னை அற்பமா உலகம் பார்க்க விட மாட்டார். உன்னை தோல்வியா உலகம் பார்க்க